ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், லெமன் ரைஸ். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச அப்புறம் தான் மற்றதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது உளுந்து ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிப்போங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். எண்ணெயில் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பருப்பு லைட்டாக கலர் மாறட்டும். அடுத்தது நம்ம வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயோடு நல்லா வறக்கும் போது நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ்க்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் அதுவும் பருப்போடு சேர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது நான் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. இஞ்சியோட ஃப்ளேவர் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் அது மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 1/4 கிளாஸ் போதும். அது நல்லா கொதித்தோடனே கேஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஒரு லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு மிக்ஸ் ஆகணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ண அப்புறம் குக் பண்ணவே கூடாது. நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ரைஸ் தான். கொஞ்சம் வேறையாக வெடித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலரிக்க போகிறேன். நல்லா கலரி விடுங்க. அந்த குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ், அப்புறம் எக் பொடிமாஸ், இல்லைன்னா பொட்டேட்டோ பொடிமாஸ் எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Thanks for watching our video. Subscribe to our channel. Bye.